ஏன் என்ன வளைகாப்பு இங்கே பண்ணிட்டீங்களா ஃபேன்சி ஸ்டோர்ல? பாட்டு ஓடுதுங்க. எந்த வீடியோவுக்கு எப்போ காப்பி ரைட் கொடுப்பாங்கன்னு மொத்தம் தெரியல. வாட்டமா இருக்குன்னு அங்கே போலாம் சுத்திட்டு இருக்காங்க. எல்லா கடையிலும் ஒவ்வொரு கடையை போய் கேட்டுட்டு இருக்காங்க. தூங்கி எந்திரிச்சோன்னே மீன் எடுக்கலான்னு சொல்லி எடுத்துட்டு வந்தாங்க. சேர்த்து தொப்பு வந்திருக்கோம். ஒரு 2 கிலோ எடுத்தோம். எல்லாம் ஊருக்கு போகிறதுனால செஞ்சு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுக்கலான்ட்டு வந்தாங்க. மீன் வாங்கியாச்சுங்க. நாங்கள் எடுக்க போனது ஒன்று, அங்கே இருந்தது ஒன்று. அதே மாமியார் புலம்புறாங்க, முன்னாடியே இருந்தால் அதை எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கெண்டை எடுத்துகிட்டு வந்தோம். நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோம். ஏதாவது ரூட் சந்திரா வந்தது, எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இப்போ மளிகை ஜாமான் வாங்கிட்டு இருக்காங்க. கிரைண்டரில் மாவு தள்ளுற இது உடஞ்சிச்சாங்க, அது வாங்க வந்தோம். வீட்டில் மீன் குழம்புங்க. மீன் கெண்டை மீன். மீன் ஃப்ரை பண்ண போறாங்க. எங்க அம்மா தான் எப்பவும் நல்லா செய்வாங்க. எங்க அக்கா வந்து ஈரோடு ஸ்டைல்ல செய்வாங்க. அதனால எங்களுக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. அதனால வந்து பால் வாங்குறதுக்கும் அப்புறம் ஏன்டா காசை எடுத்தான்னு கேட்டா என்ன சொல்றானா, என்கிட்ட காசு இல்ல. மதம் அவங்க சண்டையில எனக்கு வாய் வளருதுங்க. அவங்க 2 பேரும் இப்பதாங்க மழை பெஞ்சு விட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபுல்லாவே ஆடி திருவிழா நடக்கலாம், எல்லா இடத்துலயும் பாட்டு ஓடிட்டு இருக்கா. நாங்கள் காலையில போயிட்டு மீன் எடுத்துட்டு வந்தேன். எப்பவும் போல குக்கிங் வீடியோ மாதிரி போட வேணான்னு சொல்லிட்டு தான் எதுவுமே வீடியோ எடுக்கல. அங்கே போன இடத்துல எதுவும் எடுக்க முடியலைங்க. ஏன்னா நேற்றே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம சொன்னல, ஒருத்தவங்க வீடியோ எடுக்க போய் எனக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்கனால நான் எதுவுமே எடுக்க பயமா இருக்கு. இவ்வளோ நைட்டில் நின்று எப்போ பார்த்தாலும் எடுங்கிறாள். நான் என்னத்திலே எடுக்கிறது அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். வாங்க அப்படி இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம். ஏன் இதே எடுத்துட்டு போறேன், வேஸ்ட். வேலை செய்யறாங்க, குனிஞ்சு நிமிந்து இன்னைக்கு தான் வேலை செய்யறாங்க மேடம். பேருக்கு தான் 2 பேர் இருக்கீங்களே தவிர எல்லாமே உங்க அம்மா தான் வேலை செய்யுது. உள்ள என் வீடியோ பார்த்தோன்னே வேலை செய்யணும் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். கொய்யாக்கா வீணாகிட்டாங்களா, இவங்க அப்பா கோபப்படுறாரு. நீங்க வந்து சனிக்கிழமை இருந்தாலும் மீன் எடுத்து வந்த காரணம் என்னன்னா, நாளைக்கு எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க. அதனால நம்ம இருக்கும்போதே செஞ்சு சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து வர சொன்னாங்களா, அதனால எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனாங்க இது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்குதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பெத்தா பொம்பளை பிள்ளை பெக்குன்னு ஏன் எல்லாம் சொல்றாங்கன்னு. எல்லாரும் இங்க உட்காந்துருக்காங்க. தனு போயிட்டு அவங்க அப்பாவுக்கு தலை கோதி விட்டுட்டு தூங்க வச்சுட்டு இருக்காங்க. பாருங்க வெக்கப்படுறாங்க. அப்பாக்குள்ள நம்ம பொண்ணுதான் என்ன சொல்றோம் அப்படியே புள்ளனுவா உடனே பையன். இந்த இடம் பாத்தீங்களா, அப்படியே சூப்பரா இருக்கு. புள்ளாய்க்கு மெயினா வாட்டமா அவங்க அம்மா போட்டு வச்சாங்க. நடக்கிறதுக்காக அவங்க அம்மா செலவு பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு அம்மாவை பாத்துருக்கீங்களா? உட்காந்துட்டு அவனை எல்லாரும் வேலை வாங்குறியா நீ? சிவா போதும் வாங்க எல்லாம். என்ன சிவா, என்ன வண்டி? 3 கொண்டாட்டி வேணுமா? என்ன சிவா, 1 தாண்டா. எதுக்கு? எங்க சிவா எங்க அரிக்கு 2 சுடி இருக்கிறது, தலையில 2 கொண்டாட்டி 2 கல்யாணம் இருந்தா அவனுக்கும் எல்லாம் உட்காந்துச்சுங்க. நல்லா வாட்டமா பெருசா இருக்கிறதுனால எல்லாரும் தோட்டத்துல வந்து உட்காந்துட்டோம். குளிச்சுட்டு வரேன் வீடியோ வீடியோனா எப்போ வந்தாலும் இப்படிதாங்க வருவோம். அவங்க எல்லாம் எங்கேயோ இதுக்கு போறாங்க, பேக்கரிக்கு. அவங்க இதுல பேச நான் வரல. என்ன எங்க ஓடுற வீடியோ பார்த்தோன்னு ஒளிறீங்க. அதாவது இந்த பலாரம் வாங்குறதுக்கு குடும்பமே கிளம்பிடுச்சு. இதுல ஹைலைட் என்னன்னா, குள்ளாயினி நான் போவே இல்லை அப்படின்னா இந்த காரு பஸ் எல்லாம் ஒத்துக்காது, ட்ரெயின் வண்டியில தாங்க போவா. அதனால இப்ப கட்டாயப்படுத்தி என் ஹஸ்பண்ட கிளம்புன்னு சொல்லி போறேன். ஆமா, மொத்த குடும்பம் கிளம்பியாச்சு. வீட்டை கூட்டிட்டு போறாங்க ஏதோ பலகார கூடம் கட்டுறதுக்கு வாங்குறது. நான் வரலன்னா கிளம்பு எல்லாம் கிளம்ப வச்சிட்டாங்க. ஆமா, தனுமா வருது எல்லாரும் தான் வீட்டை பார்க்கும். உங்க அப்பா வர்றாரா கேளு. ஆமா
என் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு கிளம்ப மாட்டியா? நீ எண்ணெய் வைக்காமதான் உன் முடி சீக்கிரம் வயசு பையனா இருக்கும்போதே நரைச்சிச்சு. வயசு பையனா இருக்கும்போது நரைச்சிச்சா? எண்ணெய் வைக்காமலே. சரி. அப்பா வயசு எத்தனை அவனுக்கு? அவருக்கு இப்பதான் 31 வயசு ஆகுது. கம்மி வயசு தான். எங்க அப்பாவோட கம்மி. எங்க அப்பாவுக்கே 57 வயசு ஆகுது. எங்க அம்மா 50 வயசு ஆகும் போது இன்னும் அறிவு வர மாட்டேன். 50 வயசா? யாருக்குன்னு 2 பேருக்கும் அதுவே ஒரு ஃபைட் வரும். எங்க போனாலும் இதே மறந்து வச்சுட்டு போறதுதாங்க பொழப்பு. எங்க மாமியார் செல்ல மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களா. அவங்களாம் நேரம் போயிருப்பாங்க பாய் தூரம். நாங்க திரும்ப செல்ல எடுக்க வந்துடுறோம் வச்சு. சரி உட்காருங்க போலாம். ஏதாவது டிஸ்கஸ் பண்றாங்க. எல்லா கடையிலும் ஒவ்வொரு கடையா போய் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன என்ன முடிவுக்கு வந்துட்டாங்களா? எங்க போனாலும் எல்லா கடையிலும் வாங்கினீங்கன்னா போறப்பா. இது நல்லா சூடா இருக்கு. ரவுண்ட் அடிக்க வாட்டமா இருக்குன்னு அங்க போலாம் சுத்திட்டு இருக்காங்க. எல்லா கோயிலையும் பாட்டு ஓடுதுங்க. எந்த வீடியோவுக்கு எப்ப காப்பிரைட் கொடுப்பாங்கன்னு மொத்தம் தெரியல. சட்டை எடுத்துட்டு வரீங்கன்னா இந்த சட்டை உருப்படியா எடுத்துட்டே வரல. இன்னொரு சட்டை துவைச்சு போட்டிருக்காங்க. ஏன் என்ன வளைகாப்பு இங்கே பண்ணிட்டீங்களா ஃபேன்சி ஸ்டோர்ல? ஆமாங்க, எங்க அக்கா வளையல் போட்டுட்டா. நல்லா இருக்கு. முன்னாடி உட்காந்துருங்க ஸ்வீட் கடை முன்னாடி. இப்பதான் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள புள்ளாய் போயிட்டு வளையல்லாம் போட்டு வந்திருக்கா. காட்டுறேன். போய் எல்லாரும் ஃபேமிலியோட போய் வளையல் கை நிறைய போட்டு வந்துருக்காங்க ஃபேன்சி ஸ்டோர்ல போய். நீங்களாம் வந்துட்டீங்கல்ல? நாங்க போயிட்டு திரும்ப வந்துட்டோம். நானே எங்க அக்காவை போட்டேன். நல்லா இருக்குங்க. இதுக்கு மேல கையில இடம் இல்ல போறது. வடலூரே டோட்டலா மாறி போச்சுங்க. ஃபுல்லா ஹைவே மாதிரி ஆயிடுச்சு. வேற லெவல்ல இருக்கு. ரெடி ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கேமரால ஒன்றும் கிளாரிட்டி இருக்காது. ஆனா இருந்தாலும் செம்ம அகலம் ரோடு. நிறைய கடை வந்துருச்சுங்க ரோடு ஃபுல்லா. மாமியார் வந்து இந்த நேரத்துல வந்து மீன் விற்கிது அந்தாண்ட பக்கத்துல. அங்க வாங்க போயிருக்காங்க. காசு வராங்க பாருங்க. மீன் எதுவும் செட் ஆகல போல. நம்ம கேமரா லென்ஸ்ல வந்து இந்த கிளார் மட்டும் அடிக்கலாம் சூப்பரா இருக்கும். ஏன் மீன் இல்ல? 160 ரூபா உனக்கு எண்ட ரூச்சந்திராவா? மத்தியா பாப்பா மீனா? பாரணியா? அது 200 தான். வாங்கியா நல்லா இருக்கும். குடும்பத்தோட எங்க போ, அதாவது வெளியில போறதா குடும்பத்தோட இந்த டீ குடிக்கிற வேலைக்காக தான் போறீங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்க போனாலும் டீ குடிக்கிற வேலை வச்சு வேணாம், எனக்கு வேணாம். போனும் ஆஃப் ஆக போகுதுங்க. மணி 7:30 ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரதுக்கு. அப்புறம் எங்க அத்தை ஒருத்தவங்க வந்து சாப்பாடு இல்லைங்களா, அவங்க சிக்கன் ரைஸ் வந்து கட்டுறதுக்கு வந்தோம். ரைஸ் தோசை மட்டும்தான் இருக்கு. ரைஸ் மட்டும் தான் கட்டிட்டு கிளம்பணும். அடுத்து எப்படியும் செல்லும் ஆஃப் ஆக போகுது. வீட்டில் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்றாங்க. இது வரைக்கும் குள்ளாய் வந்து இந்த சிக்கன் ரைஸ் போடுறத பார்த்ததே இல்லை. அதான் பார்த்துட்டு அந்த சாஸ் சோயா சாஸை வந்து இதுதான் சோயா சாஸா அப்படிங்கிறா. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாளாம். என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளா வாங்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. கண்டிப்பா வாங்கணும். அது வாங்க வீடு கட்டுற மாதிரிலாம் இல்ல. அது வாங்கி யூஸ் இல்லை நமக்கு, அதனால வாங்குறது இல்லை. நேற்று இந்த வீடியோவை வந்து முடிக்கலான்னு சொன்னாங்க. குள்ளாய் தூங்கிட்டா. வர ரொம்ப சோம்பேறி ஆயிட்டா. அதனால இந்த வீடியோவை காலையில் எடுத்து கண்டினியூ பண்றாங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்ங்க.